ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐஸ்வர்யாவோட பர்த்டேக்காக சேது வந்துட்டு ஏடிஎம் கார்டை ஈஸ்வரி அண்ட் சித்ரா கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ஜுவல்ஸ், சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ வீட்டில் இருக்கிற சாவித்திரி இவங்களை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வந்துட்டு இதெல்லாம் சேதுவே அவன் கையால அவன் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அதே டைம்ல சேது வந்துடுறாரு. அப்போ அவர்கிட்டயும் வந்துட்டு சாவித்திரி கேட்குறாங்க, நீயா சேது இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான்லாம் வாங்கல, சித்ராக்காவும் ஈஸ்வரி சின்னம்மான் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க சாவித்திரி. அப்புறமா தனியா போயிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, "நாங்க உனக்காக சொன்னோம். நீ இப்படி பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்லப் போறேன்னு சொல்லியிருந்தா தானே எனக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. "சரி, அது கூட பரவால்ல. இப்போ நாங்க வாங்குன கிஃப்ட் எல்லாம் நீ வாங்குன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட குடு. நைட் 12 மணிக்கு அவளுக்கு விஷ் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வாங்குனது எதுக்கு நான் வாங்குனேன்னு சொல்லிக் குடுக்கணும்?" அப்படின்னு சேது கேட்கிறாரு. அப்பதான் அவ சந்தோஷப்படுவா சேது. "நீ குடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டும் ஐஸ்வர்யா பார்த்துட்டே இருக்காங்க. விஷ் பண்ணுவாரா சேது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பேசாம தூங்கிர்றாரு. ஆனா இங்க தமிழ்ச்செல்விக்கு அவங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணி சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க. அப்புறமா வந்துட்டு அவங்க 2 குழந்தையும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பத்தா வந்துட்டு வா நம்ம போய் அங்க போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அப்பத்தா, அப்புறமா தமிழ்ச்செல்வியோட அம்மா, தமிழ்ச்செல்வி 3 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க வந்துட்டு பெரிய வீட்டு வாசல்ல போய் இறங்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது சொன்னாங்க இல்லையா? நான் செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. அத யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனா ஈஸ்வரி வேணும்னே அவங்கள வெறுப்பேத்துற மாரி, "உனக்கு குழந்தைய பார்க்கணும் தானே? வா உள்ள வந்து பார்த்துட்டு போ. உள்ள வா வந்து அழகர பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்றாங்க. இதே அன்னைக்கு தான் ஐஸ்வர்யாவுக்கு பர்த்டே இல்ல. ஆனா சேது வந்துட்டு விஷ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யாவே சொல்றாங்க, "சேது மாமா இன்னைக்கு என் பர்த்டே. நீங்க விஷ் பண்ணவே இல்ல. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிட்டு நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு, "சாரி ஐஸ்வர்யா, மறந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதுக்கு இடையில தமிழ்ச்செல்வி இங்க வந்திருக்காங்களா, அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் கேக் கட் பண்றாங்க. அதாவது ஈஸ்வரி, அப்புறமா சித்ரா இவங்கலாம் சேர்ந்து பிளான் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்றாங்க. ஆனா இது எதுவுமே சேது செய்யல. பட் அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. சேது எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணாலும் கேக் கட்டிங்க்கெல்லாம் சேது இருக்கனால சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வெளிய சத்தம் கேட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்ச்செல்வி இருக்காங்க. குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ சேது எடுத்துட்டு வந்து குழந்தைய வந்து காட்டப் போறாரா? இல்ல அப்பதான் வந்துட்டு குழந்தைய எடுத்துட்டு வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லப் போறாங்களா? இல்ல இது எதுவுமே வேண்டாம். நான் என் குழந்தைய விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி உள்ள போயிட்டு குழந்தைய பார்க்க போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.